கூட்டுக்கள் தமிழ் தேசிய வாக்குகளை ஒன்று திரட்டக்கூடிய வாய்ப்பு மிக குறைவாக தெரிகிறது. இப்ப யாப்பை நோக்கி என்று சொன்னாலும் கூட கஜேந்திரகுமாருக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான உரையாடல் ஒன்று இருக்கு. தமிழரசு கட்சியின் பதில் கடிதத்துக்கு பின்னரும் ஸ்ரீதரன் வழங்கிய பதிலில் அந்த நெருக்கம் காணப்படுது. அப்ப அவர்களுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வு இருக்க போகுது. அந்த புரிந்துணர்வு இருக்கும் வரையிலும் சுமந்திரன் அணி அதுக்கு எதிராகத்தான் இருக்க போகுது. அதே நேரம் அந்த அணிக்கு சந்திரகுமார் கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த 7 கட்சிகள் 9 என்று சொல்றோம், 7 விட குறைய போகுது. இந்த கட்சிகளுக்கு இடையிலான ஐக்கிய முயற்சிகள் நடந்த சந்திப்பின் போது அது சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இப்ப நீங்கள் ஸ்ரீதரனை இந்த கூட்டுக்குள்ள வச்சிருந்தால், சந்திரகுமார் இந்த கூட்டுக்கு வச்சிருந்தால் ஸ்ரீதரனை கொண்டு வரது கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட பொழுது சந்திரகுமார் சொல்லியிருக்கார், அப்படி என்றால் நாங்கள் போறோம், நாங்கள் ஸ்ரீதரன் வெளியேறின தமிழரசு கட்சியோடு நாங்கள் இணைகிறோம் என்ற பொருள் பட பதில் சொல்லியிருக்கார். அப்ப இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் இப்படித்தான் நிலைமை இருக்கு. இந்த கட்சிகளின் கூட்டு தேர்தலை நோக்கியதாக இருந்தாலும் கூட இந்த கட்சிகளுக்குள்ளும் கட்சிகளுக்கு இடையிலும் காணப்படுகிற மாவட்ட மட்ட தேசிய மட்ட கட்சி மட்ட பகைகள் அப்படியே இருக்கு. இந்த பகைகளை வச்சுக்கொண்டு இந்த கூட்டுக்கள் தமிழ் தேசிய வாக்குகளை திரட்டுமா?